குருகடாட்சம் பரிபூரணம் ஹரியோம். ஜேஎம் குட் லைஃப் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம் எல்லோரும் முன்னாடியும் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி நிம்மதி. வாழ்வில் நிம்மதி எப்போது கிடைக்கும்? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கோர் எனக்கோர் இடம் வேண்டும் என்ற ஒரு அருமையான பாடல். இந்த நிம்மதிக்கான விடையை தேடி அலைந்தோமானால் அதற்கு விடை கிடைப்பது மிகப்பெரிய அரிது. இதற்கான விடையை சீனாவுடைய தத்துவ ஞானி லாவே அருமையாக சொல்லுகிறார். என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை என்றான் ஒரு அரசன் ஞானியிடம். உன் கடமையை நீ சரியாக செய்கிறாயா என்று கேட்டார் ஞானி. என் நாட்டிற்கு அந்நியர் பகை இல்லை, கள்வர்கள் பயமில்லை, அதிக வரிகள் விதிப்பதில்லை, முறையாக நீதி செலுத்தப்படுகிறது, நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள். ஆனால் என் மனதில் மட்டும் அமைதி இல்லை. இந்த அரச பதவியில் எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை என்றான். அப்படியானால் ஒன்று செய், உன் நாட்டை என்னிடம் கொடுத்துவிடு என்றார் ஞானி. எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான் மன்னன். நீ என்ன செய்வாய் என்றார் ஞானி. நான் எங்காவது போய் வேலை செய்து என் பிழைப்பை பார்த்து கொள்ளுகிறேன் என்றான் அரசே. எங்கே போய் தெரியாத வேலையை செய்வதை விட என்னிடமே வேலை செய் என்றார் ஞானி. என்ன வேலை செய்வதென்று கேட்டான் அரசன். உனக்கு தெரிந்த நாட்டை ஆட்சி செய்வது, அதையே செய் என்றார் ஞானி. என் பிரதிநிதியாக மட்டும் நீ நாட்டை ஆண்டு வா, பிறகு வந்து கணக்கு வழக்குகளை பார்க்கிறேன் என்றார் ஞானி. சரி என்றான் மன்னன். ஓராண்டு கழித்த பின் ஞானி அரசனை காண வந்தார். இதோட அடுத்த பதிவில் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. நம் நிம்மதி எப்படி இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் உணர்வதற்கு ஒரு அற்புதமான கதை. குருகடாட்சம் பரிபூரணம் ஹரியோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை